லால்குடி, புள்ளம்பாடி, பூவாலூர், கள்ளக்குடி, இந்த லால்குடி தொகுதியில் நான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இடத்துல நின்றுருக்கேன். 1999 இருந்து 99 புதிய தமிழகம் இந்த இது மூப்பனார் ஐயா இயக்கம், தமிழ் மாநில காங்கிரஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து அதில் நின்று 1 லட்சம் ஓட்டுக்கு மேலே வாங்கினேன். அதுக்கப்புறம் 2009 இதே திருச்சியில் நின்னேன். நான் எப்போ என் கை காசை போட்டு பணத்தை போட்டு நிற்பேன். இது எனக்கு பழக்கமாயிடுச்சு. சீட்டு கேட்டேன், யாரும் தரலை. ஐயா சிஎம் ஐயாட்டு கேட்டேன் 6 மாதமாக அலைஞ்சு. சீட்டா கடையில் தான் வாங்கி கொடுக்கணுன்ட்டாரு. சரி எடப்பாடி கிட்ட போனேன், அவர் கடைசியாக இருக்குது அப்படின்னாங்க. ஆரம்பத்துலேருந்து டச்சில் இருந்தேன். ஏன்னா அதிமுகவில் நான் ரொம்ப நாள் இருந்தவன், 4-5 வருஷம். ஆமாம், மீண்டும் 2000 ஆட்சியில் உட்கார வைக்கிற வரைக்கும் என் பங்கு இருந்துச்சு. அதனால அவரை மீண்டும் இந்த மே 26 மே 5 கார்ல் மார்க்ஸ் பிறந்த தினத்தில் அவர் முதல்வராக உட்காருவார்னு பேட்டி கொடுத்தேன். உடனே சன் டிவி எல்லாம் ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க. சன் டிவிக்கு ஆதரவாக பேசுறதெல்லாம் எடுத்து போடுறாங்க. இப்போ அதெல்லாம் தேவையில்லை. இந்த தொகுதி ரொம்ப புண்ணிய பூமி, மிகவும் பாரம்பரியமான பூமி. லால்குடி காமராஜர்லேருந்து பெரியாரெல்லாம் வந்து முத மாட்டு வண்டியில் கட்டிட்டு வந்து பிரச்சாரம் பண்ண ஊர். 60க்கும் மேற்பட்ட அற்புதமான கோயில்கள், திருத்தலங்கள், பள்ளிவாசல்கள், சர்ச்சுன்னு நிறைய இருக்கிற ஊர். வெறும் 15 கிலோமீட்டர் தான் சுற்றி வச்சு நடந்து சைக்கிள்லேயே டிவிஎஸ்லேயே போய் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் பிரச்சாரம் பண்ணி வாங்க முடியும், ஓட்டு கேட்க முடியும். அற்புதமான ஊர். இப்போ என்னென்னா 5 வருஷம் 10 வருஷம் இங்கே ஆண்டவங்க, வேண்டவங்க, மோண்டவங்க ஒன்றுமே பண்ணாமே இருக்குது. அவங்க மட்டும் எல்லாம் அனுபவிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு தண்ணீர் பந்தலேருந்து கல்லணை வரைக்கும் இது வரைக்கும் ஒரு பிரிட்ஜு கட்டலை. சாதாரண மேட்ரு. இத்தனைக்கும் சிட்டி ஃபுல்லாக கட்டுறாங்க. பயங்கரமாக அங்கங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு பில்டிங் எல்லாம் கட்டுறாங்க. 40% கமிஷன் கிடைக்கத்தான் செய்யுது. அவங்க ஆளுக்கே கொடுக்குறாங்க, அவங்களே கமிஷன் எடுத்துக்கிறாங்க, அவங்களே எல்லாம் அனுபவிக்கிறாங்க. அந்த பிரிட்ஜு கூட கட்டலை. இன்னொன்று இங்கே வந்து ஏன் இது தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணமே, என்னோட பள்ளப்பட்டி, கரூர், அரவக்குறிச்சி, திருச்சி டிஸ்ட்ரிக்டில் இருந்து சின்ன பையன்லேருந்து வருவேன். லால்குடி நான் வந்தது ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த லால்குடியில் முதல்ல இந்த வாழை சாகுபடிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சியை சின்ன பசங்க கையில் ஒப்படைச்சாவே அவங்களுக்கு இதை புரிய வைங்க. நீங்கள் ஊடகங்கள் தான் மெயின். அந்த உள்ளே இல்லை நீர் சத்தை எடுத்துட்டா எவ்வளோ பெரிய வாழைப்பழம் இருக்குது பாருங்கள். எல்லா வாழையும் சும்மா வெட்டுறாங்க, அழுகுது, வண்டியில் ஏற்றுறாங்க, மார்க்கெட்டில் விற்கிறாங்க. 5 ரூபா 2 ரூபா அவ்வளோ சீப்பாக விற்கப்படுது. அது ரொம்ப ரொம்ப கொடுமை. அதை இந்த பதப்படுத்தி அதை வெளிநாடுகளுக்கெல்லாம் பேக் பண்ணி அனுப்பிச்சா அதுலேருந்து வைன் எடுக்கலாம். ரைஸ்லேருந்து ரேஷன் அரிசி வீணாக்குறாங்க, அதுலேருந்து வைன் எடுக்கலாம். அந்த மாதிரி ஆரோக்கியமான பானம் உருவாக்கலாம். இந்த சாராயம் டாஸ்மாக்குங்கிறது 10 ரூபாய்க்கு தயாரித்து 188 ரூபாய்க்கு விற்கிறான். அநியாயமான ஸ்பிரிட்டு, பயங்கரமான ஸ்பிரிட்டு, உடலை நாசம் பண்ணுறதை பண்ணுறான். ஆரோக்கியமான பானமாக மாற்றலாம். இந்த ஒரு வாழை அது வெளிநாட்டுக்கெல்லாம் போச்சுன்னா 200 ரூபா 300 ரூபா கொடுத்து வாங்குவான். அதுக்கு மேலே டாலரில் வாங்குவான். 5 மாதம் 6 மாதம் 1 வருஷம் வரைக்கும் அதை சாப்பிட்லாம். விவசாயிகளுக்கு மிகப்பெரிய உதவியாக வாழை மேம்பாட்டு மையம் உடனே அமைக்க பாடுபடுவேன். இது உடனடியான தேவை. ஏன்னா மக்கள் ஓட்டு போட்டாலும் சரி போடாட்டும் சரி நான் போராடுவேன்.